ஆல்நாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்களுடைய ஹரிஹரன். தமிழ்மணி என் கூட லாஸ்ட் மேட்ச் பேசும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொன்னாரு. முலன்பூர்ல கண்டிப்பா சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்ன மாரியே வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பவுன்ஸ் பேக் குடுத்துருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. சீரிஸ வந்துட்டு ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க 1-1 அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு ஜெயிச்சதுக்கு தமிழ்மணி ஹேப்பியா இருந்தாங்க அப்படின்னா கூட, என்ன மாரியே நெறைய ஃபேன்ஸ் வந்துட்டு இந்தியா தோத்ததுக்கு நெறைய வருத்தமா இருப்பீங்க அப்படின்றது தெரியும். இந்தியாக்கு இந்த மேட்ச்ல வந்துட்டு என்ன தப்பா போச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கால வந்துட்டு 2 முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்மணி சொல்லியிருந்தாரு. அவருக்கு ஃபுல் கிரெடிட் போது. அவர் சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் லிண்டேவ வந்துட்டு அவங்க உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசா ஹென்ட்ரிக்ஸ் வந்துட்டு ஓப்பனிங் ஆடணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அந்த 2 சேஞ்சஸும் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தப்பான ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. குவின்டன் டி காக் எதுக்கு வந்துட்டு ஓப்பன் தி பேட்டிங் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் குவின்டன் டி காக் வந்துட்டு என்ன லெவலுக்கு வந்துட்டு ஒரு ஃபயர் பவர் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு குடுக்க முடியும் அப்படின்றத இன்னைக்கு மேட்ச்ல வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. ஸோ எதனால வந்துட்டு குவின்டன் டி காக் வந்துட்டு அவர் ரிட்டயர்மென்ட்ல இருந்து வெளிய வந்துட்டு திரும்ப வந்துட்டு நான் இன்டர்நேஷனல் டீம்ல வந்து நான் விளையாடணும். வேர்ல்ட் கப் நான் வந்து விளையாட போறேன் அப்படின்னு சொல்லும்போது, சவுத் ஆஃப்ரிக்கன் போர்டு வந்துட்டு ஸ்ட்ரெய்ட்டாவே வந்துட்டு அவர் பிளேயிங் 11ல கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அவருக்கு ரொம்ப பிரிஃபர்டு ரோலான ஓப்பனிங் ரோல் எதுக்கு அவங்க திரும்ப குடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு வந்துட்டு அவருக்கு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு நாட் ஒன்லி இன் 2020 50 ஓவர்ஸ் ஃபார்மட்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய கிளாஸ் என்ன அப்படின்றத காமிச்சிருந்தாரு. நேத்து இந்தியா கூட வந்துட்டு முல்லன்பூர்ல ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு இன்னிங்ஸ் வந்துட்டு அவர் விளையாண்டுருந்தாரு. எப்படி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஃபர்ஸ்ட் 2020ல வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு ஃபயர் பவர் குடுத்தாரோ, அதே மாரி வந்துட்டு குவின்டன் டி காக் வந்துட்டு நேத்துடைய மேட்ச்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி பெர்ஃபார்மன்ஸஸ் குடுத்திருந்தாரு. டெஃபினட்டா வந்துட்டு அவர் வந்துட்டு டிசர்வ்ஸ் டூ கெட் தட் 100. பட் ஜிதேஷ் சர்மாவுடைய ஒரு மேஜிக்கல் ஃபயரி ஒர்க் பிஹைண்ட் தி ஸ்டெம்ஸ் அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய 100 வந்துட்டு கர்டைல் பண்ணப்பட்டுச்சு. அதர் தென் தட் குவின்டன் டி காக்குடைய அந்த இன்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸஸ் இன்னிங்ஸ் 2 டீமுக்கும் இருந்த டிஃபரன்ஸஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, குவின்டன் டி காக் வந்துட்டு அந்த இன்னிங்ஸ வந்துட்டு ஸ்டெபிலைஸ் பண்ண ஒரு விதம். இதுதான் வந்து 2 டீமுக்கும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸா இருந்துச்சு. அதர் தென் தட் இந்தியன் பவுலர்ஸ் வந்துட்டு நெறைய வந்துட்டு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாங்க நேத்து மேட்ச்ல. நம்ம அத பத்தி எல்லாமே நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம 2 டீம்னுடைய பவுலிங்ல வந்துட்டு ஒரு கான்ட்ராஸ்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் நம்ம நேத்து பார்த்திருந்தோம். அதுல மெயினான ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, இந்தியால வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு பும்ரா வந்துட்டு டீம்ல இருக்கும்போது, அந்த கண்ட்ரோல் பெர்சன்டேஜ் வந்துட்டு இந்தியாக்கு ஜாஸ்தியா இருக்கும். பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. பட் நேத்து வந்து இந்தியா மொத்தமா வந்துட்டு 16 ஒய்ட்ஸ் வந்து நேத்து போட்டிருந்தாங்க. ஆன் தி அதர் ஹேண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா போட்ட ஒய்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வெறும் 5 ஒய்ட்ஸ் தான் போட்டிருந்தாங்க. இதிலேயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 11 ரன்ஸ் வந்து நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆன் தி அதர் சைடு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அவங்களுடைய இன்னிங்ஸ்ல போட்ட மொத்த ஃபுல் டாஸஸ் எத்தன அப்டின்றத பார்த்தீங்கன்னா, போடவே இல்லங்க ஃபுல் டாஸா. எக்ஸ்ட்ரார்டினரியா பவுலிங் நேத்து அவங்க போட்டிருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்பின்னர்ஸ் ஜார்ஜ் லிண்டேவா இருக்கட்டும், தென் வந்துட்டு ஃபெரேரா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் தான். அவரும் வந்து கூட பார்த்தீங்க அப்டின்னா, ஃபுல் டாஸஸ் எதுவுமே போடல. பட் ஓவராலா இந்தியா நேத்து போட்ட ஃபுல் டாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 13 ஃபுல் டாஸ் போட்டிருந்தாங்க. இதுல மேக்ஸிமம் ஃபுல் டாஸ் போட்டது யார் அப்டின்னா, நம்மளுடைய ஸ்டாக் பவுலர், நம்மளுடைய பிரைம் பவுலர் ஜஸ்பிரித் பும்ரா. ஒரு பேட் டே ஒரு பவுலருக்கு வரது நடக்க தான் செய்யும். அது நேத்து அந்த பேட் டே வந்து நேத்து பும்ராக்கு நேத்து வந்துருச்சு. மொத்தமா அவர் நேத்து கன்சிடர் பண்ண அந்த ஃபுல் டாஸஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 7 ஃபுல் டாஸஸ் நேத்து பும்ரா மட்டும் நேத்து போட்டிருந்தாரு. ஸோ இதிலேயே வந்து தெரிஞ்சிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ்க்கும், இந்தியன் பவுலர்ஸ்க்கும் வந்துட்டு எந்த லெவல் ஆஃப் ஒரு டிஃபரன்ஸஸ் நேத்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் வந்துட்டு அந்த ஹார்ட் லென்த்ல அவங்க போட்டாங்க. நெறைய கிராஸ் சீம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணவே இல்ல. அட் தி சேம் டைம் வந்துட்டு அவங்க யார்க்கர்ஸ் அவங்க ட்ரை பண்ணும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, கைய விட்டு வழுக்கிட்டு போய் ஃபுல் டாஸஸோ அந்த மாரி வந்துட்டு எதுவுமே நடக்கல. சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் நேத்து வந்துட்டு போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய லென்த்ஸா இருக்கட்டும் அட் தி சேம் டைம் வந்து அவங்களுடைய அந்த ஹைட் ஃபேக்டர் இருக்கிறனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்துட்டு அந்த விக்கெட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸ்ட்ரார்டினரியா வந்துட்டு பவுலிங் நேத்து அவங்க போட்டிருந்தாங்க. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவ கம்பேர் பண்ணும்போது சவுத் ஆஃப்ரிக்காவுடைய பவுலிங் வந்துட்டு நேத்து எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு. அத நம்ம அக்செப்ட் பண்ணியே ஆகணும். 214 அந்த விக்கெட்ல சேஸே பண்ண முடியாத ஸ்கோரா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நான் இல்லன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 50% ஆஃப் சான்ஸ் இருந்துச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா வந்துட்டு அவ்வளோ பெரிய ஸ்கோர் நம்மளுக்கு போட்டதுக்கு அப்புறமாவும். நம்மகிட்ட பேட்டிங் ஆர்டர் நேத்து சிவம் துபே வந்து நம்பர் 8ல வந்து நம்மளுக்கு விளையாடும்போது, இந்தியாவுடைய பேட்டிங் டெப்த் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பட் என்னதான் வந்துட்டு பேட்டிங் டெப்த் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னாலும், இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்துட்டு நம்ம நெறைய விக்கெட்ஸ் நம்ம குடுத்துட்டோம். நம்ம ஹிஸ்டாரிக்கலாவே வந்துட்டு 2020ல நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்துட்டு 3 விக்கெட்ஸ் வந்துட்டு ஒரு டீம் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அங்கருந்து கம்பேக் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தலைவர் கௌதம் கம்பீருடைய கோச்சிங் தான். ஒண்ணுமே புரியலங்க. லைக் வந்துட்டு இந்தியா வந்துட்டு குயிக்கா விக்கெட்ஸ் குடுக்கும்போது கன்சாலிடேட் பண்றதுக்கு தான் வந்துட்டு அக்சர் பட்டேல இவ்வளவு நாளா வந்துட்டு ஃப்ளோட்டரா நம்ம டாப் ஆஃப் தி ஆர்டர் நம்ம அமைச்சிருக்கோமே அப்படின்றது தவிர,
ஒரு 214 ரன் சேஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் விக்கெட் அதுவும் ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே விழும்போது அக்சர் பட்டேல் வந்துட்டு எதுக்கு அவர் ப்ரொமோட் பண்ணாரு அப்படின்றது தெரியவே இல்ல. அந்த டாக்டிக்கல் மூவ் கண்டிப்பா வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அக்சர் பட்டேல் அந்த இடத்துல வந்து 21 பால்ஸ் 21 ரன்ஸ் அவர் அடிச்சாரு. சேஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 220 ரன்ஸ் இருக்கிற ஒரு டைம்ல அக்சர் பட்டேல் வந்துட்டு நம்பர் 1 வந்துட்டு அமிச்சது வந்துட்டு எந்த விதத்துல வந்துட்டு சென்சிபிளான ஒரு மூவா இருந்திருக்கும்னு கம்பீர் யோசிச்சாரு அப்படின்றது எனக்கு டெஃபினட்டா எனக்கு தெரியல. அண்ட் தென் இந்தியாவுடைய பேட்டிங் கன்சர்ன் வந்துட்டு அக்சர் பட்டேல் அமிச்சது மட்டும் தான் தப்பா அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா, அக்சர் பட்டேல் நம்மளுக்கு நிறைய மேட்சஸ் நம்மளுக்கு நல்ல நாக்ஸ் நம்மளுக்கு ஆடி இருக்காரு. பட் 214 சேஸ்ல வந்து அக்சர் பட்டேல் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வந்தது கண்டிப்பா தப்பான ஒரு விஷயமா நான் வந்துட்டு திங்க் பண்றேன். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது சூரியகுமார் யாதவுடைய ஃபார்ம். எஸ் சூரியகுமார் யாதவ் கடைசியா வந்துட்டு அவருடைய 17 2020 மேட்சஸ்ல அவர் அடிச்சிருக்கிற ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 201. ஆவரேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெறும் 12 ரன்ஸ் பெர் மேட்ச் அப்படின்ற மாதிரி தான் சூரியகுமார் யாதவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. கேப்டனா இருந்து இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் குடுக்குறது கண்டிப்பா டீமுக்கு வந்துட்டு எந்த விதத்திலுமே வந்துட்டு ஹெல்ப் பண்ணாது. இந்தியா வந்துட்டு மேட்சஸ் வின் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி லோ பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு வெளியே தெரியாது. பட் எப்போ தோக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்ப டெஃபினட்டா வந்துட்டு இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸ் வந்துட்டு ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆன் தி அதர் சைடு சூரியகுமார் யாதவ் வந்து இப்ப கேப்டனா இல்லாம அவர் வந்துட்டு ஒரு நார்மல் பிளேயரா இருந்தாரு அப்படின்னா, அவருடைய பிளேஸ் வந்துட்டு இந்தியன் டீம்ல வந்துட்டு ஸ்டேபிளா இருந்திருக்குமா அப்படின்றது எனக்கு டெஃபினட்டா தெரியல. வியூவர்ஸ் உங்களுடைய பாயிண்ட் இதுல வந்துட்டு என்ன அப்படின்றது நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் சுப்மன் கில்னுடைய ஃபார்ம் பத்தியும் நம்ம பேசி ஆகணும். அவருடைய கம்பேக் அப்புறமா இதுவரையும் 14 மேட்சஸ் விளையாண்டுருக்காரு. அதுல அவர் அடிச்சிருக்கிற ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 260. நம்ம போன மேட்ச் நம்ம பேசும்போது நம்ம சொல்லியிருந்தோம். சுப்மன் கில் வந்துட்டு ரொம்ப ஹார்டா போற மாதிரி தெரியுது. அவருடைய கிளாஸே என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஷேப் மெயின்டெயின் பண்ணி அவர் ஆடக்கூடிய அந்த ஷாட்ஸ் தான். பட் எல்லாம் வந்துட்டு அபிஷேக் சர்மா கூடயோ, ஆனா இன்னும் மத்த பிளேயர்ஸோடயோ வந்துட்டு அந்த ஸ்ட்ரைக் ரேட் கம்ப்ளீட் பண்றதுக்காக ரொம்ப ஃபிளாஷியா ஆடுற மாதிரி தெரியுது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். பட் அவர் அந்த மாதிரி ட்ரை பண்ணியும், அவ்வளோ ஹார்டா ட்ரை பண்ணியும், அவரால மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 14 மேட்சஸ்ல 142 தான் அவருடைய ஸ்ட்ரைக் ரேட். அவர் நார்மல் ப்ராப்பர் கிரிக்கெட்டே அவர் விளையாண்டாரு அப்படின்னா இந்தியாவுக்கும் நல்லது, அவருடைய பர்சனல் பெர்ஃபார்மன்ஸஸ்க்கும் இது நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ டெஃபினட்டா இந்தியாவுடைய கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் 2020 ஃபார்மெட்ல அவங்களுடைய ஃபார்மை வந்துட்டு பிக்கப் பண்ணும் பிஃபோர் தி வேர்ல்ட் கப். இந்த அடுத்த 3 மேட்சஸ் வந்துட்டு இவங்களுக்கான சான்சஸ் கண்டிப்பா வந்துட்டு இந்தியா ப்ரொவைட் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். டெஃபினட்டா இந்த சீரிஸ்ல இருக்க மீத இருக்கிற 3 மேட்சஸும் இவங்க 2 பேருமே விளையாடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். டெஃபினட்டா இவங்க 2 பேருமே வந்துட்டு மீத இருக்கிற இந்த 3 மேட்ச்ல குறைஞ்சது வந்துட்டு ஒரு 2 பெரிய ஸ்கோர்ஸ்னாச்சும் அவங்க விளையாடணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். உங்களுடைய விருப்பம் என்ன? இவங்க 2 பேருமே வந்துட்டு டீம்ல கன்டின்யூ பண்ணணும் அப்படின்றது தான் இந்தியாவுக்கு வந்துட்டு நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கோயிங் டுவர்ட்ஸ் தி வேர்ல்ட் கப் நம்ம நிறையா வந்துட்டு சேஞ்சஸ் நம்ம பண்ணுறதும் வந்துட்டு நல்லது கிடையாது. இந்த டீமை வந்துட்டு அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி நம்ம அப்படியே கொண்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அப்படி இல்லை சுப்மன் கில் வந்துட்டு ட்ராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் வந்து டாப் ஆஃப் தி ஆர்டரில் திரும்ப இந்தியா கொண்டு வரணுமா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியன் வந்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஸோ சீரீஸ் வந்துட்டு 1-1 அப்படின்றது ஸ்கொயர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து சண்டே வந்துட்டு நம்ம தர்மசாலாவில் நம்ம விளையாட போகிறோம். தர்மசாலாவுடைய கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா சாயங்காலம் 7 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கிளைமேட் வந்துட்டு 10 டிகிரி செல்சியஸ் நம்மளுக்கு வந்துடுது. ஆல்ரெடி வந்துட்டு டியூ ஃபேக்டர் அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இந்த கண்டிஷன்ஸ்லேயே வந்துட்டு முலன்பூர் கண்டிஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் சீமர்ஸ்னால பாலை வந்துட்டு சரியாக கிரிப் பண்ண முடியல. நம்ம போட்டிருந்த ஃபுல் டாசஸ் வந்துட்டு ஜாஸ்தி, ஒய்டு வந்துட்டு ஜாஸ்தி. தர்மசாலாவில் இந்தியன் சீமர்ஸ்னால வந்துட்டு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? இந்த டியூ ஃபேக்டர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால தான் குல்தீப் யாதவ் ஃபர்ஸ்ட் 2 மேட்சஸில் விளையாடல அப்படின்றது நான் திங்க் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் ஹர்ஷ்தீப் பதிலாக குல்தீப் யாதவ் வந்துட்டு டீமுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ்னால வந்துட்டு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்க முடியுமா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்துட்டு கமெண்ட்ல நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தாட்ஸை நீங்கள் போடுங்க. இந்தியா டெஃபினட்டாக வந்துட்டு தர்மசாலாவில் வந்துட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? மெயினாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு ஓப்பனிங் காம்பினேஷன் மாற்றணுமா? அண்ட் அட் தி சேம் டைம் குல்தீப் யாதவ் வந்துட்டு உள்ளே கொண்டு வரணுமா? அந்த குல்தீப் யாதவ் இன்கேஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா யாருக்கு பதிலாக வந்துட்டு குல்தீப் யாதவ் கொண்டு வரலாம் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேர்ட் மேட்ச் நம்ம முடிஞ்சோடனே இதே மாதிரி வந்துட்டு ஒரு ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.